ஹலோ. ஸோ போன வீடியோவில் பிளேன்ஸை பற்றி பார்த்தோம். அந்த பிளேன்ஸில் சாஜிட்டல், கரோனல், ஃப்ரான்டல், ட்ரான்ஸ்வர்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் டேர்ம்ஸ் பற்றி படித்தோம். இதில் டைரக்ஷனல் டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். டைரக்ஷன் அப்படின்னாலே லெஃப்ட்டு, ரைட்டு, முன்னாடி, பின்னாடி, தூரம், பக்கம், இந்த மாதிரி சில விஷயம், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டைரக்ஷன் சொல்லுவோம். உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் பேர் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கெங்கும்போது ஒரு கடைக்கு பக்கத்தில் இருக்குங்க, அந்த கடைக்கு லெஃப்ட்டில் இருக்குங்களா, ரைட்டில் இருக்குங்களா, இப்படி பல டீட்டெயில்ஸ் கேட்போம். ஒரு வீட்டை நம்ம சொல்லும் பொழுதே இவ்வளோ டீட்டெயில்ஸ் பண்ணும் பொழுது, சின்ன சின்ன உறுப்புகளாக நம்ம உடம்புல உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஒரு உறுப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த லொக்கேஷன், அதுக்கு ரிலேஷன்ஷிப், சைடில் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம describe பண்ண வேண்டி வரும். So we have certain medical terms to describe the location of an organ. Instead of telling front, back, side இந்த மாதிரிலாம் சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்கன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த டிஸ்கிரைப் பண்ணுற இந்த வார்த்தைகளை தான் டைரக்ஷனல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So in the video we will see something about the directional and descriptional terminology used in anatomy. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அனாட்டமிங்கிறதே அப்பியரன்ஸ், லொக்கேஷன், இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் அனாட்டமி. ஸோ இந்த வீடியோவில் டைரக்ஷனல் டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு உறுப்பை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம், ஒரு ஆளை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த உறுப்பை நம்ம எந்த சைட்லேருந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது நம்ம இப்போ சொல்ல போகிற சில வார்த்தைகளுக்கு எந்த பொசிஷனில் ஒருத்தரை நிற்க வச்சு அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண போகிறோம். ஒருத்தரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஃபேஸ் இப்படி இருக்குது, அவர் கண் இப்படி இருக்குது, கண்ணாடி போட்டிருக்காரு, தாடி வச்சுருக்காரு, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லணுன்னா அவரை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க? முன்னாடி இருந்து பார்க்குறீங்க. ஸோ அவர் முன்னாடி இருந்து பார்க்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அவர் எந்த பொசிஷனில் இருக்காரோ அதை வச்சு தான் நீங்கள் அவரை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற வார்த்தைகள் அத்தனைக்குமே அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த பொசிஷனில் நிற்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா வார்த்தைகளும். அனட்டாமிக்கல் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன். ஒரு பர்சன் நிற்கிறாரு, அது உங்களை பார்த்து நிற்கிறாரு, ஃபேஸ் தெரியுது, கையை கீழே தொங்க போட்டிருக்காரு, அப்போ கட்டை விரல் நம்ம பாடியை விட்டு வெளியில் இருக்குது. ஒரு கையை புறங்கையை காட்டிக்கிட்டு இன்னொரு கையை முன்னாடியும் காட்டிகிட்டு இருந்தானா அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ன்லாம் மாறி போயிடும். அதுக்காக இவரை நிற்க வைக்கும்போது கை தொங்கி இருக்கணும், கை சைடில் இருக்கணும், உள்ளங்கை நம்மளை பார்த்து இருக்கணும், கால் ரெண்டும் கீழே பக்கத்தில் ஒட்டி இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டாண்டர்ட் அனட்டாமிக்கல் பொசிஷன். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கும் பொழுது தான், இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் முன்னாடியா, பின்னாடியா, சைட்லையா, பக்கத்துலையா, தூரத்துலையா, டைரக்ஷனல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அனட்டாமிக்கல், ஸ்டாண்டர்ட் அனட்டாமிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்படி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும்போது ரைட், லெஃப்ட் அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரியும். அந்த பர்சனுக்கு ரைட்டுங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடில் தெரியும், அவருக்கு லெஃப்ட்டுங்கிறது நமக்கு ரைட் சைடில் தெரியும். நம்ம அவர் மாதிரியே நின்று அவர் எந்த பக்கம் பார்க்குறாரோ அதே மாதிரி நம்ம நின்னோம்னா அவருடைய லெஃப்ட்டும் நம்ம லெஃப்ட்டும் ஒன்றாக்கும், அவருடைய ரைட்டும் நம்மளுடைய ரைட்டும் ஒன்றாகும். நம்ம நிறைய விஷயங்களை பேசும்பொழுது ஒரு மனுஷனுக்கு மிட் லைன் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி லைனை வச்சு பேச போகிறோம். மிட் லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இமேஜினரி லைன், அந்த கற்பனையாக நம்ம போடக்கூடிய ஒரு கோடு, அவரை இடது பாதி வலது பாதி அப்படி பிரிக்கக்கூடிய ஒரு கோடு, அதை தான் மிட் லைன். இது ஏன் இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா, அப்படி வச்சா தான் இந்த மிட்லைனை பேஸ் பண்ணி இதை அடிப்படையாக வச்சு
மிட்லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள், மிட்லைனை விட்டு தள்ளி இருக்கிற விஷயங்கள். I think now you understand what is a midline. A midline is an imaginary line which divides the body into an equal right side and a left side. The line passes through the sagittal plane. Can we proceed then? Fine. So what are the words we are going to discuss today? First I will enumerate the words. Just see இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வார்த்தைகளை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்கலாம். த ஃபஸ்ட் மீடியல் லேட்ரல். மீடியல்னா என்ன, லேட்ரல்னா என்ன. செகண்டு சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். நிறைய பேருக்கு சுப்பீரியர் இன்ஃபீரியருங்கிறதுக்கு நிச்சயமாக மீனிங் தெரிஞ்சிருக்கலாம். ஆன்டீரியர் போஸ்டீரியர், ப்ராக்சிமல் டிஸ்டல், சூப்பர்ஃபிஷியல் டீப், யூனிலேட்ரல் பைலேட்ரல், இப்சிலேட்ரல் கான்ட்ரலேட்ரல். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டீரியர் போஸ்டீரியர் சிம்பிளாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆன்டீரியர்னா என்ன, போஸ்டீரியர்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியருங்கிறத ரெண்டாக பிரிச்சுட்டு ஆன்டி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த ஆன்டிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன ஸ்பெல்லிங் பார்க்கணும் நீங்கள். ANTE, இன்னொரு ANTI. இது ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ANTERIOR, ஆன்டீரியர். ஆன்டீரியர் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவல் மீனிங் முன்னால், ஃப்ரண்ட், நியர் ஃப்ரண்ட், நியரர் டு தி ஃப்ரண்ட். ஓகே, முன்னாடி, எனக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி, இந்த மாதிரி முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது தான் ஆன்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி நேட்டல். ஆன்டி நேட்டல்னா என்ன, குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி இருக்கிறது ஆன்டி நேட்டல். இந்த இடத்துலையும் அந்த ஆன்டி அப்படின்னா வருது. அதே மாதிரி குழந்தை பிறக்கிற சமயத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்டி பார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தையை வேற எங்கே யூஸ் பண்ணலாம், ஆன்டீரியர் பிட்யூட்ரி. பிட்யூட்ரியில் முன்னாடி இருக்கக்கூடிய பாகம் ஆன்டீரியர் பிட்யூட்ரி. ஸோ இந்த மாதிரி இந்த ANTE அப்படிங்கிறத இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஆன்டீரியர். ஆன்டீரியர்னா முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஃப்ரண்ட் சைட் சொல்லுவோம். ANTI அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ANTIங்கிறது மீனிங் ஆப்போசிட். அந்த ஆன்டியை பேஸ் பண்ணி நிறைய வார்த்தைகள் மெடிக்கலில் இருக்குது. அந்த ஆன்டி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி கோயாகுலண்ட். கோயாகுலேஷன் அப்படின்னா ரத்தம் உறையிறது. ஆன்டி கோயாகுலேஷன்னா ரத்தம் உறையாமல் பண்ணுறதுக்கு பேர் ஆன்டி கோயாகுலண்ட். அதே மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஒரு கிருமிகளுக்கு எதிராக போராடி அந்த கிருமிகளை அழிக்கணும், அதுக்கு எதிராக இருக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக். அதே மாதிரி ஒரு விஷத்தை முறிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறோம், ஆன்டிடோட். ஒரு சர்ஃபேஸில் சில கிருமிகளை அழிக்கணும் அப்படின்னா ஆன்டிசெப்டிக். பின்னாடி, பேக், உங்கள் முதுகு பக்கத்துக்கு போஸ்டீரியருங்கிறது பேர். அதை பற்றி தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். அடுத்த வார்த்தை என்ன, போஸ்டீரியர். அந்த ஆன்டீரியருக்கு ஆப்போசிட் போஸ்டீரியர். போஸ்ட் அப்படின்னாலே பேக், பின்னால், எதுக்கோ அப்புறமா நடக்கிறது, அதுதான் போஸ்ட்னு சொல்லலாம். பிஹைண்ட்னு சொல்லலாம், லேட்டர் அப்புறம்னு சொல்லலாம், பேக்குன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல அதுக்கு பல மீனிங் இங்கிலீஷில் இருந்தாலும் மெடிக்கலி என்ன அர்த்தம் அப்படின்னா போஸ்ட் அப்படிங்கிறத அதே மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஆன்டி நேட்டல்னு சொன்னேன், டெலிவரிக்கு முன்னாடி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் போஸ்ட் நேட்டல், அதாவது டெலிவரிக்கு பின்னாடி போஸ்ட் நேட்டல். ஆன்டிபார்ட்டம்னு சொன்னேன், டெலிவரி நடந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஆன்டிபார்ட்டம். டெலிவரி நடந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அந்த நாட்களை போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் அந்த மாதிரி வரும். ஸோ ஆன்டீரியருக்கு முன்னால் அல்லது ஃப்ரண்ட்னு சொன்னோம்னா, போஸ்டீரியருக்கு
பின்னால் அல்லது பேக்னு சொல்லலாம். ஸோ இப்போவுமே அந்த டைரக்ஷனை குறிக்கத்தான். இந்த ஆன்டீரியருக்கு இன்னொரு நேம் இருக்குது, வென்ட்ரல்னு பேர். அதே மாதிரி போஸ்டீரியருக்கு டார்சல்னு பேர். ஸோ இதுக்கு ரெண்டு விதமான நேம் இருக்கு, ஆன்டீரியர் அல்லது வென்ட்ரல், போஸ்டீரியர் அல்லது டார்சல். ஸோ நவ் யூ நோ வாட் இஸ் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் மீடியல் லேட்ரல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மீடியல் லேட்ரல் இந்த ரெண்டு வார்த்தையுமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி மிட் லைன். நான் சொல்லியிருக்கோம், மிட் லைன் is an imaginary line which divides the body into two equal parts, right side and left side. ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு பிரிக்குது. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை எதை பேஸ் பண்ணினா, இந்த மிட் லைன், இந்த இமேஜினரி, இந்த கற்பனையான ஒரு லைன், இந்த லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் மீடியலாக இருக்கிற ஆர்கன்ஸ் இந்த மிட்லைனை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா அதெல்லாம் லேட்ரலாக இருக்கிற ஆர்கன்ஸ். இதுவுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உறுப்பு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதுக்கு ஆன்டீரியர் இருக்கா போஸ்டீரியர் இருக்கா அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, முன்னாடி இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோம். மிட்லைனுக்கு பக்கத்தில் இருக்குதா இல்லை மிட்லைனை விட்டு தள்ளி இருக்குதா அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் மீடியலி பிளேஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா லேட்ரலி பிளேஸ்ட், அது அவே ஃப்ரம் தி மிட்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோஸ் இஸ் மீடியல் டு த ஐஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நோஸுங்கிறது வந்து மிட்லைனை விட்டு தள்ளி இருக்கா இல்லை மிட்லைனுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிட்லைன்லேயே இருக்குது. இந்த பக்கம் பாதி நோஸ் இருக்குது, அந்த பக்கம் பாதி நோஸ் இருக்குது. அப்போ நோஸுங்கிற அந்த உறுப்பு அந்த மிட்லைன்லேயே இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தால் இந்த உறுப்புகளை மிட்லைன் ஆர்கன்ஸ் அப்படிம்பாங்க, மிட்லைனில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். இப்போ இந்த மூக்கை வந்து மிட்லைனில் இருக்கிற ஆர்கனை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணு வந்து அதை மிட்லைனை விட்டு விலகி இருக்கு அல்லது மூக்கை விட்டு விலகி இருக்கு. அதனால த ஐஸ் ஆர் லேட்ரல் டு தி நோஸ். அது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஐஸ் வந்து மிட்லைனை விட்டு தள்ளி இருக்கு, நோஸ் மிட்லைன்ல இருக்கு. அப்போ இந்த நோஸை டிஸ்கிரைப் பண்ணும்போது இதை எப்படி சொல்லலாம், த நோஸ் இஸ் மீடியல் டு தி ஐ. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது த ஐ இஸ் லேட்ரல் டு தி நோஸ், தி நோஸ் இஸ் மீடியல் டு தி ஐ. அதே மாதிரி தான் அடுத்த படத்தில் இதில் என்ன இருக்குது, உங்களுடைய தொராசிக் கேவிட்டி அல்லது செஸ்ட் கேவிட்டி, அது உள்ளுக்குள்ள அந்த சென்ட்ரலில் ரெட்டாக இருக்கிற இடத்துல ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டுக்கு ரெண்டு சைடுலேயும் ரெண்டு லங்ஸ் இருக்குது, ரைட் லங் லெஃப்ட் லங். இந்த ஹார்ட்டை ஒரு மிட்லைனில் இருக்கிற ஆர்கனை எடுத்துக்கிறோம், இல்லை இந்த ஹார்ட்டையே ஒரு மிட்லைனை வச்சுக்கிறோம். இப்போது ஹார்ட் நடுவில் இருக்குது, அதை விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று. ஸோ மிட்லைனை விட்டு தள்ளி இருந்தால் அதுக்கு என்ன சொல்ல போகிறோம், லேட்ரல். எதை விட்டு தள்ளி இருக்குது, ஹார்ட்டை விட்டு தள்ளி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லங்ஸையுமே குறிக்கும்போது என்ன சொல்லலாம், த லங்ஸ் ஆர் லேட்ரல் டு தி ஹார்ட். நீங்கள் பார்க்குறது இந்த கை, ரைட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் ஆர்ம். அந்த கையில் வந்து அந்த ரெட்டில் இருக்கிறது ஒரு போன், அது பக்கத்தில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு போன் இருக்குது. அந்த ரெட்டில் இருக்கிற போன் வந்து ரேடியஸ், அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கலர் இருக்கிறது அல்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு மிட் லைன். இந்த ரெண்டு போனில் எந்த போனு அந்த ப்ளூ லைனுக்கு பக்கத்தில் இருக்குது, அல்னா. ரேடியஸுங்கிறது அந்த ப்ளூ லைட்டை விட கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது அல்னா நம்ம பாடியை ஒட்டி இருக்குது, ரேடியஸ் நம்ம பாடியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் ரெண்டுமே கைக்குள்ள தான். இப்போ இதை குறிக்கணும் அப்படின்னா அந்த ரெட் போன் ரேடியஸ் இஸ் லேட்ரல் டு த ஒயிட் போன். ஸோ அல்னாவுக்கு லேட்ரலாக இருக்கிறது ரேடியஸ். அப்படியே அல்னா பற்றி சொல்லணும் அப்படின்னா தி அல்னா இஸ் மீடியல் டு தி ரேடியஸ். ஸோ இந்த ரெண்டு போனையும் விவரிக்கும் பொழுது ரெண்டும் பக்கத்தில் இருந்தாலும் அல்னாங்கிறது கொஞ்சம் மீடியன், அந்த மிட்லைனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது கம்பேரட்டிவ்லி. அதே மாதிரி ரேடியஸ்ங்கிறது அல்னா விட்டு தள்ளி இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் மிட்லைனை விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தள்ளி இருக்குது. அதனால் அதை வந்து லேட்ரல்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில்
4 டேர்ம்ஸ் பார்த்தோம், ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் மீடியல், லேட்ரல். உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால the length of this video may be a bit more, but அதனுடைய யூஸ் என்ன, இந்த டேர்ம்ஸை அதை ரியலாக எப்படி நம்ம ஒரு ஆர்கனோட ரிலேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டேர்ம்ஸ் பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.